இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அவனோட காலை வந்து பாத்தீங்கன்னா பெருசாக்கி காட்டுவான். அவனோட தலையை வந்து பெருசாக்கும். அவன் பாடியில எந்த பாட்டை வேணா அவனால பெருசாக்க முடியும். இதை பார்த்த ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவனை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கேங்க்கு வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. சோ இன்னொரு பையன் வர அவன் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் பவர் இருக்கும் அவங்க கிட்ட. சோ அவனும் அதை செஞ்சு காட்டினவனே பாத்தீங்கன்னா அவனையும் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. மூணாவது ஒரு பையன் வர்றான். அவனுடைய கண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவன் செமிட்டிட்டே இருக்கா. இதுதான் சூப்பர் பவர் அப்படின்னு அவன் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஜட்ஜஸே அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வர அவனோட வாயில வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸோட ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பிட் பண்ணிடுறான். சோ இதெல்லாம் ஒரு பவரா போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வர அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் வந்து பாடுறா. சோ அதை கேட்ட உடனே இதெல்லாம் ஒரு பவரா அப்படின்னு கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை தூக்கி அப்படி விசிறி அடிச்ச உடனே யூ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா இன்னொரு பையன் வர அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸே வந்து டர்ட்டி ஆக்கிடுறான். சோ அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மைண்டாலேயே வந்து திங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வச்சிருக்கு. சோ அந்த பொண்ணு செலக்ட் பண்ணிடுறாங்க. சோ இவங்க எல்லாருமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ கேங்கே வந்து உருவாக்கிடுறாங்க. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க.